ஹாய் வியூவர்ஸ், மருதாணியை தொட்டால் மரணம் இல்லை அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு அதுக்கான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிருதியுகத்துல மருதவாசினி அப்படின்னு ஒருத்தவங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு தாய் தகப்பன் இல்லாததுனால சூரிய பகவான தந்தை தாயா நினைச்சு வணங்கி வந்துட்டு இருக்காங்க. சூரிய பகவானுக்கு 2 மனைவிகள் மற்றும் 2 மகன்கள். ஒருவர் யமதர்மராஜா, இன்னொருத்தர் சனீஸ்வரன். இவங்க 2 பேருமே நீதி தேவன்கள். யமதர்மராஜாவுடைய மனைவி ஷாமிலா தேவி, அவங்களுக்கு ஐயோனி இன்னொரு மறுபெயரும் இருக்கு. ஷாமிலா தேவி யமதர்மராஜா கிட்ட சண்டை போட்டுட்டு கிருதியுகத்துல இருக்க மருதவாசினி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க அழுதுட்டு இருக்கும் போது மருதவாசினி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து தன்னோட குடியில தங்க வச்சுக்கிட்டாங்க. சிறிது காலம் சென்றதுக்கு அப்புறம் யமதர்மராஜா தன்னுடைய மனைவியை பிரிஞ்சிருக்க முடியாம யம தூதர்களை அனுப்பி வச்சிருக்காரு, தன்னோட மனைவியை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு இடையூறா இருந்த மருதவாசினியை யம தூதர்கள் கொடூரமா கொன்னுட்டாங்க. இது தெரிந்த ஷாமிலா தேவி சத்தமா அழுதுருக்காங்க. அவங்களுடைய அழுக்குறலை கேட்டு யமலோகத்துல இருக்க யமதர்மனும் சூரிய லோகத்துல இருக்க சூரிய தேவனும் மற்றும் சனீஸ்வரன் இவர்கள் 3 பேரும் பூலோகத்துக்கு வந்திருக்காங்க. உடனே ஷாமிலா தேவி யமதர்மர் கிட்ட, உங்க தூதர்கள் எனக்கு ஆதரவு கொடுத்த என் தோழிய கொன்னு இருக்காங்க, நான் உங்க கூட வரணும் அப்படின்னா அவளுக்கு மறுபடியும் உயிர் கொடுங்க, அப்பதான் நான் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யமதர்மராஜா, எனக்கு உயிரை எடுக்கிற அனுமதி மட்டும்தான் இருக்கு, உயிர் கொடுக்கிற அனுமதி இல்ல. மருதவாசினியோடைய சிந்தன ரத்தத்துல இருந்து நான் ஒரு மரத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதவாசினியோடைய ரத்தத்துல இருந்து ஒரு மரத்தை உருவாக்குறாரு. அந்த மரம் வந்ததும் யமதர்மராஜா அந்த மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மருதவாசினி சொல்றாங்க, என்னுடைய இலைகளை அரைச்சி கையில பூசுறவங்களுக்கு மரணம் என்பதே நிகழக்கூடாது அப்படின்னு மருதவாசினி கேக்குறாங்க. அதுக்கு யமதர்மராஜா, எல்லா பிறப்புக்கும் இறப்பு அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதனால என்னால இந்த வரத்தை கொடுக்க முடியாது, வேற வரம் கேளு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு மருதவாசினி, என்னுடைய இலைகளை பறிச்சு கையில பூசும் போது 6 நாட்கள் வரை அது அப்படியே இருக்கும், சோ அந்த 6 நாட்கள் வரைக்கும் மரணம் நிகழக்கூடாது அப்படின்னு வரம் கேக்குறாங்க. யமதர்ம ராஜாவும் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு மருதவாசினிக்கு அந்த வரத்தை கொடுக்கறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.